الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய அமல்களில் ஒரு அமல் ஹஜ் என்னும் ஒரு இபாதத். அல்லாஹு தஆலா நிறைய அமல்களை நம் மீது கடமையாக ஆக்கியிருந்தாலும் அந்த அமல்களிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் ஹஜ் என்பது. சில அமல்கள் உடல் மட்டும் சார்ந்தவை, சில அமல்கள் பொருளாதாரம் மட்டும் சார்ந்தவை. ஆனால் ஹஜ் என்னும் அமல் இந்த இரண்டும் சார்ந்தவை. பொருளும் அங்கு இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமும் அங்கு இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். தொழுகை உடல் மட்டும் சார்ந்த அமல், அங்கு பணத்திற்கு பொருளாதாரத்திற்கு தேவையில்லை. நோன்பு உடல் மட்டும் சார்ந்தவை, அங்கு பொருளாதாரத்திற்கான அவசியம் இல்லை. குர்பானி அங்கு உடல் சார்ந்தவை அல்ல, அது பொருளாதாரம் சார்ந்தவை, அங்கு பணம் மட்டும் தேவை. ஜகாத் பணம் சார்ந்தவை. இப்படி சில அமல்கள் ஒன்று பணம் சார்ந்தவையாக இருக்கும் அல்லது இன்னொன்று உடல் சார்ந்தவையாக இருக்கும். ஆனால் இரண்டும் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் ஹஜ்ஜை மட்டும்தான் வைத்திருக்கிறான். அதனால்தான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, ஹஜ் என்னும் இந்த அமல் மனிதர்களின் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். யாரின் மீது என்றால் சென்று வரக்கூடிய அளவிற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ. இது ஆயத்திற்கான விளக்கம் அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது, போய் வரக்கூடிய சக்தி என்பது ஒன்று உடல் சக்தியையும் எடுத்துக்கொள்ளும், இன்னொன்று பொருளாதார சக்தியையும் எடுத்துக்கொள்ளும். இந்த இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே அவர்கள் ஹஜ்ஜை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பேரருளால் இவ்வாண்டு 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்து சுமார் 1,20,000 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஹஜ் கமிட்டியின் மூலமாக 6,534 ஹாஜிகளும், தனியார் நிறுவனங்கள் மூலமாக சுமார் 4,000 ஹாஜிகளும், தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 10,000 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஹஜ்ஜினுடைய அமல் குறித்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், ஹஜ்ஜை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தருகிறான் என்றாலும் நம்மில் எல்லோரும் அந்த அமலை செய்வதற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும், அதற்கான முயற்சியும் செய்யும். ஹஜ்ஜை சாதாரணமான ஒரு அமலாக ஒருபொழுதும் நாம் பார்த்து விடக்கூடாது. அல்லாஹுவின் மீது யாருக்கு அளவு கடந்த ஆசை இருக்குமோ, யாருக்கு அளவு கடந்த அன்பு இருக்குமோ, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாக ஹஜ்ஜை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஹஜ்ஜினுடைய அமல்களில் எதுவுமே நாம் இந்த உலகத்தில் மற்ற இடங்களில் செய்யக்கூடிய எந்த இபாதத்துகளும் அங்கு கடமை இல்லை. ஹஜ்ஜினுடைய அமல்ல செய்யக்கூடிய எதையெல்லாம் அல்லாஹ் கடமையாக இதை ஆக்கியிருக்கிறானோ அதுவெல்லாம் பிரத்யேகமாக அந்த இடத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர உலகத்தில் எங்குமே செய்ய முடியாது. அந்த இடத்தை தவிர்த்து விட்டு வேறு எங்குமே அந்த இடத்தில் அந்த அமல்களை செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படி ஒரு தனித்துவத்தை ஹஜ்ஜில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். தொழுகை உலகத்துல எங்கு வேண்டும் என்றாலும் தொழுகலாம், நோன்பு எங்கு இருந்தும் நோன்பு நோக்கலாம், ஜகாத் எங்கு இருந்தும் கொடுக்கலாம், குர்பானி எங்கு இருந்தும் நிறைவேற்றலாம். ஆனால் ஹஜ்ஜை உலகத்தில் எங்கே இருந்தும் நிறைவேற்ற முடியாது. அதற்கான அந்த இடத்திற்கு மட்டும்தான் வர வேண்டும். அதே சமயம் அதற்கான குறித்த நேரத்தில் மட்டும்தான் வரணும். துல்ஹஜ்ஜுடைய அந்த 5 நாட்கள் அதை கடந்து விட்டோம் என்றால் ஹஜ் செய்ய முடியாது. இனி அடுத்த வருடம் துல்ஹஜ்ஜுடைய அந்த 5 நாள் வரும் வரை நாம் காத்திருந்தாக வேண்டும். ஹஜ்ஜுக்கு மட்டும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகள், இடத்தையும் அல்லாஹ் குறிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான், நேரத்தையும் அல்லாஹ் குறிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒருவர் ஹாஜியாக ஆக முடியும். அது அந்த இடத்திலே இருக்க வேண்டும், அந்த நேரத்திலே இருக்கும். துல்ஹஜ்ஜுடைய 8வது நாள் மினாவிலே இருக்க வேண்டும், 9வது நாள் அரஃபாவிலே இருக்க வேண்டும், 9வது நாள் இரவு முஸ்தலிஃபாவிலே தங்க வேண்டும், 10வது நாள் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், தவாஃபை ஜியாரா செய்ய வேண்டும், மொட்டையடிக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். 11, 12 ஆகிய நாட்கள், தேவைப்பட்டால் 13 ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் மினாவிலே தங்கி. இந்த அமல்கள் எல்லாம் அங்கு செய்தால் மட்டும்தான் ஒருவர் ஹாஜியாக பிராக்டிக்கலாக யோசித்து பார்த்தால் ஹஜ்ஜினுடைய அமல்கள் முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வந்ததற்கு பின்னால் ஒருவருக்கு அங்கே நீங்கள் அரஃபாவுல வந்து தொழுகுங்கள், ஒரு 2 ரக்காத் தொழுகுவது உங்கள் மீது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்ன அமல் என்ன தெரியுமா? அரஃபாவுல வந்து தங்குங்கள். தங்குறது தான் ஹஜ்ஜினுடைய அமல். நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். நம்முடைய ஊர்ல ஒரு பெருநாள் வருகிறது என்றால், நோம்பினுடைய பெருநாள் 2 ரக்காயத்து தொழுகுவதை அல்லாஹ் வாஜிபாக்கி வைத்திருக்கிறான். பக்ரீத்தினுடைய பெருநாள் 2 ரக்காயத்து தொழுது துஆ செய்வதை அல்லாஹ் வாஜிபாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய பெருவெளியில் தொழுவது கட்டாயம் அல்ல. அந்த மைதானத்தில், அந்த வெட்ட வெளியில் நீங்கள் தங்குவதுதான் ஹஜ்ஜினுடைய அமல். தொழுகுவதை கூட அங்கு அல்லாஹ் அமலாக ஆக்கல. இது நம்முடைய அறிவோடு யோசித்து பார்க்கும் பொழுது முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறது. அதனால் தான் ஹஜ்ஜை பொறுத்தவரை நாம் சொல்லுகின்றோம், இது ஒரு சாதாரணமான அமல் அல்ல. இது அல்லாஹுவின் மீது ஆசை உள்ளவர்கள், அல்லாஹுவின் மீது காதல் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். நம்முடைய அறிவை கொண்டோ நம்முடைய செயல்களை கொண்டோ அங்கு சிந்திப்பதற்கான முகாந்திரங்கள் இல்லை, சிந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை. அரஃபால போய் தங்குங்கன்னு சொன்னா தங்குறோம். முஸ்தலிஃபால என்னங்க அமல்? போய் தங்குறோம்.
ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். ஷைத்தான் அங்கு இருக்கிறானா? இல்ல. இருந்தாலும் ஒரு அடையாளம் இருக்கிறது, எரிகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், ஷைத்தானை கல்லெடுத்து எரிந்தார்கள். ஆனால் இங்கு நாம் பார்ப்பது இல்லை, இருந்தாலும் எரிகிறோம். ஏன் எரிய வேண்டும்? அல்லாஹ்வின் உத்தரவு, எரிகிறோம். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுகிறோம், சகை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். எதற்காக வேண்டி செய்தார்கள்? தண்ணீரை தேடி அடைந்தார்கள், தன் மகனுக்காக வேண்டி ஓடினார்கள், செய்தார்கள். பிறகு நாம் ஏன் செய்யணும்? அல்லாஹ் சொல்லிட்டா செய்கிறோம். இங்கு ஏதாவது ஒரு காரணங்கள் முன்வைக்கப்படுமா என்றால் எந்த காரணங்களும் சொல்லப்படுவதில்லை. அல்லாஹ்வின் உத்தரவு செய்யும். தொழுக ஊர்ல நம்ம எப்படி தொழுவோம்? லுகருடைய நேரத்தில் லுகர் தொழுகுவோம், அசருடைய நேரத்தில் அசர் தொழுகுவோம், மக்ரிபுடைய நேரத்தில் மக்ரிப் தொழுகுவோம். அந்தந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவோம். ஆனால் அரஃபாவுல ஹாஜிகள் எப்படி நிறைவேற்றுகிறார்கள்? லுகருடைய நேரத்தில், மதிய நேரத்தில், லுகருடைய நேரத்திலே லுகரையும் அசருடைய தொழுகையும் இரண்டையும் சேர்த்து தொழுக வேண்டும், தொழுகிறார்கள். ஏன் தொழுகணும்? இங்கு காரணம் தேவையில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுது காண்பித்தார்கள். ஹாஜிகள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அசருடைய நேரத்தில் அசரை தொழுகாமல் லுகருடைய நேரத்திலேயே லுகரையும் தொழுதுவிட்டு அசரையும் தொழுக வேண்டும். அடுத்து மக்ரிபுடைய நேரம் வருகிறது, மக்ரிபை தொழுகலாமா? இல்ல, தொழாது. மக்ரிபுடைய நேரம் வருகிறது, மக்ரிபை நீ தொழக்கூடாது. பிறகு என்ன செய்வது? நீ முஸ்தலிஃபாவுக்கு சென்றதற்கு பின்னால் இஷாவினுடைய நேரத்தில் நீ மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுக வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு செயல்! ஹஜ்ஜினுடைய அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்து காண்பித்தார்கள். எனவே உலகம் முழுவதும் எல்லா ஹாஜிகளும் இன்று வரை அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணங்கள் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாண்பித்து தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அமல் அப்படியே இன்று வரை செய்யப்படுகிறது. அதனால்தான் மற்ற அமல்களில் இருந்து மாறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அமலாக ஹஜ்ஜை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி, நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்ம ஒவ்வொருவர்களும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவாள். நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை, கவலைப்பட தேவையும் இல்லை. எனவே நம்மளுடைய ஆசையை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அதற்கான சூழ்நிலைகளை அமைத்து அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யுக்ஸிர் ஃபஇன்னமா யஸ்அலு ரப்பஹு அஸ்ஸ வ ஜல்ல. நீங்கள் ஏதேனும் அமல்கள் செய்வதற்காக வேண்டி நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் அந்த ஆசையை அதிகமாக கேளுங்கள். அதிகமாக அந்த ஆசையை அதிகப்படுத்திக் கொண்டு நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்கிறது யாரிடத்தில் தெரியுமா? அகிலங்களை படைத்த ரப்புவிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள். அகிலங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள். எனவே உங்களுடைய ஆசையை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். ஆசைப்படுவதற்கும் கூலி உண்டு மார்க்கத்தில். நாம் ஹஜ்ஜை ஆசைப்படுகிறோம் என்றால் அதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் நமக்கு இந்த நேரத்தில் இல்லை என்றாலும் கூட நாம் ஆசைப்பட்டதற்காக வேண்டி, நாம் நினைத்ததற்காக வேண்டி, அந்த இடத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் அதற்கான கூலியை தருகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யன்துர். உங்களில் ஒருவர் ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டால் நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஆசைப்பட்டதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான்.
அது உங்களுக்கு தெரியாது. நாம் ஆசைப்பட்டதற்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான். ஹஜ்ஜை நாம் ஆசைப்படுகிறோம் என்றால், பிரியப்படுகிறோம் என்றால், அந்த பிரியம் ஒன்று போதும், ஏதோ ஒரு நிலையில் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவான். ஹஜ்ஜுக்கு அழைத்து கொண்டு செல்லுதல் என்பது, ஹஜ்ஜுக்கு போகுதல் என்பது நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய நாட்டமோ அல்ல. நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் கூட அல்லாஹுவின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹுவின் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் அந்த இடத்திற்கு போய் சேரவே முடியாது. பிராக்டிக்கலாக நாம் உலகத்தில் எவ்வளவோ நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். பெரிய பணக்காரராக இருப்பார், நிறைய காசு பணங்கள் இருக்கும், ஆனால் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட ஹஜ்ஜுக்கு போகாமலேயே இருப்பார். ஹஜ்ஜுக்கு போகாமலேயே இருப்பார். ஒன்று அவருக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கும், அல்லது அவர் அதற்கான முயற்சிகள் செய்யாமலே இருப்பார். ஏதோ ஒன்று ஒரு குறை அவரிடத்தில் இருக்கும். பெரிய காசு பலன்கள் இருந்தாலும் கூட அவரால் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை. காரணம் என்ன தெரியுமா? நாம் உலகத்தினுடைய காரணங்களை முன்வைக்கலாம், ஆனால் உண்மை காரணம் அல்லாஹ் அவருக்கு நாடல. தன்னுடைய வீட்டை வந்து பார்ப்பதற்கு, தன்னுடைய விருந்தினராக ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹாஜியாக வருவதற்கு அல்லாஹ்வின் அழைப்பு அவருக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் சிலர்கள் பரம ஏழையாக இருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, காசு பணமே இருக்காது, திடீர்னு பார்த்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவாங்க. எப்படிதான் இவர் காசு சேர்த்து வச்சாரு, எப்படி சேகரித்து விட்டு சென்றார், ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். ஆனால் அது அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ் அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டான். ஏதோ ஒரு வழியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டான். இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாம் அதை ஆசைப்படவும் அதற்கான முயற்சிகளிலே எப்பொழுதுமே இருக்கும். மலையாளத்தில் ஒரு புத்தகம் இருக்கு, பிடி ஹஜ் என்று சொல்லி ஒரு புத்தகம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். அது ஒரு ஆளின் எழுதின ஒரு நூல். அவர் அந்த புத்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுறார். ஒரு ஆளின் ஹஜ்ஜுக்கு தான் சென்ற நிகழ்வை குறிப்பிடுறார். எப்படி நான் ஹஜ்ஜுக்கு போனேன் அப்படிங்கிறத சொல்றார். அவர் தான் வசிக்கக்கூடிய, தான் இமாமாக இருந்த பள்ளி மஹல்லாவுல ஒரு பெரிய பணக்காரர். அன்றைய காலம் 1960 சமயத்தில் நடந்த நிகழ்வு. ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த பணக்காரர் ஹஜ்ஜுக்கு போறார். போவதற்காக வேண்டி அந்த ஆளுமையை அழைத்து ஒரு துஆ ஓதி சில மசாயில்கள் எல்லாம் தனக்கு சொல்லித் தர வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுறார். போய் சில மசாயில்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அந்த பணக்காரர் சொல்லுகிறார், நீங்க என்னோட திருவனந்தபுரம் வரைக்கும் வாங்க, வந்து அங்க இருந்து என்னை நீங்கள் வழி அனுப்பி விட்டு நீங்க திரும்பி வாங்க, அந்த பயணத்துல எனக்கு சில மசாயில்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க என்று சொல்றார். சரி என்று சொல்லி இருவர்களும் போகிறார்கள். வீட்டில இருந்து ஒரு 2 செட்டு துணியை மட்டும் அந்த ஆளும் எடுத்துக்கொண்டு அவர் பயணம் மேற்கொள்கிறார். அந்த பணக்காரரோடு கார்ல போறார். போகும் பொழுது அவருக்கு வழிநெடுகில ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட மசாயில்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே போறார். போனதற்கு பின்னால், திருவனந்தபுரம் வந்ததற்கு பின்னால், அதற்கு பிறகு அந்த பணக்காரர் சொல்றாரு, அன்றைக்கெல்லாம் மும்பையில இருந்து கப்பல் பயணம், ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது கப்பல்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் சொல்றாரு, என்னோடு நீங்கள் மும்பை வரைக்கும் வாங்க, வந்து அங்கே இருந்து என்னை நீங்கள் வழி அனுப்பி விட்டு நீங்க திரும்ப வாங்க என்று சொல்லி போறார். சரி என்று சொல்லி இந்த ஆளையும் அவரோடு செல்லுகிறார். சென்று மும்பை வந்ததற்கு பின்னால் அங்கு இருந்து திரும்ப செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் திடீரென்று அந்த பணக்காரருடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடுறான். என்ன எண்ணம்னா, இந்த ஆலிமையும் நம்ம ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போகலாம், இந்த இமாமையும் நம்ம ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு சிந்தனையை போடுகிறார். உடனடியாக அவர் அந்த ஆலிமையும் உடன் அழைத்து செல்கிறார். அன்றைக்கு எல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஹஜ்ஜுக்கு போறதற்கு, கப்பல்ல அதற்கான பணத்தை கட்டினால் போதும் என்கிற நிலைதான். எனவே அவருக்காக வேண்டி அந்த பணக்காரரை பணத்தை கட்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி இந்த ஹாஜியை அழைத்து கொண்டு சென்ற, இமாமை அழைத்து கொண்டு சென்றார். இந்த நிகழ்வை அந்த இமாம் அவர் எழுதின புத்தகம் பிடி ஹஜ் என்று சொல்ல அந்த புத்தகத்தில் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். நான் எதற்காக வேண்டி சொல்லுகிறேன் என்றால்,
அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறான். இந்த இமாம் தான் ஹஜ்ஜுக்கு போவோம் என்று அவன் நினைக்கல. திருவனந்தபுரம் வந்த பொழுதும் நினைக்கல, மும்பை வந்த பொழுதும் நினைக்கல. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எனவே அவர் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜையே நிறைவேற்றி விட்டு வந்து விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த பெரும்பாக்கியத்தை தருகிறான். அதனால் ஹஜ்ஜை ஆசைப்படணும், இதை சாதாரணமான ஒன்றாக மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் விரும்புபவர்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயணம், மிக முக்கியமான ஒரு இபாதத். இதை அவசியமாக செய்ய வேண்டும். ஒவ்வொருவர்களும் ஆசைப்படணும். நம்மகிட்ட காசு பணம் இருக்குது, இல்ல நான் இன்னைக்கே சிரமப்பட்டு இருக்கிறேன், நான்லாம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா, அப்படி நிராசையான எண்ணங்கள் ஒரு பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே வரவே கூடாது. நாம் ஆசைப்படணும். நம்மிடத்திலே வருமானம் இல்லை என்றாலும் கூட ஹஜ்ஜை ஆசைப்படுங்கள். அல்லாஹ் நாடும் பொழுது நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதிலும் மார்க்கம் மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் ஹஜ். எவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் செய்ய முடியுமோ. பொருளாதாரம் கிடைத்து விட்டது என்றால், பணம் நமக்கு கையில வந்துருச்சு, ஹஜ்ஜுக்கு போவதற்கான பணம் நமக்கு இருக்கு, உடல் ஆரோக்கியமும் நமக்கு இருக்கிறது என்றால், அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலை ஹஜ்ஜு செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து உடனடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகள், ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது, ஹஜ் உங்களின் மீது கடமையாக ஆகிவிட்டது என்றால் அதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் என்கிறார்கள். அது ரொம்ப சீக்கிரமாக போய் செஞ்சிருங்க, தாமதப்படுத்தாதீர்கள். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், ரொம்ப விரைவாக நீங்கள் செய்து விடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காரணம் என்னவென்றால், வேறு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு செய்ய முடியாமல் போய்விட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது பெரும் குற்றமாக ஆகிவிடும். கடமையாக இருக்கக்கூடிய ஒரு அமலை செய்ய முடியாத ஒரு குற்றவாளியாக நாம் ஆகிவிடும். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாது. எனவே ஹஜ் கடமையாக ஆனவர்கள், காசு பணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் உடனடியாக அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு தீவிரமாக செய்துவிட வேண்டும். தாமதப்படுத்துதல் ஒரு பொழுதும் நன்மைக்குரியது அல்ல. நல்ல அமல்களை, இபாதத்துகளை தாமதப்படுத்துதல் என்பது அது குறையுள்ளதாக மாறிவிடும். மூத்தா என்று சொல்லி ஒரு போர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைபட்டாளங்களை தயார்படுத்தி போருக்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுல வழக்கத்திற்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையினுடைய தளபதியாக முதலில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அவர்களுக்கு பின்னால் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அவர்களுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அவர்களுக்கு பின்னால் தளபதி தேவைப்பட்டால் நீங்களே ஆலோசனை செய்து ஒருவரை படையினுடைய தளபதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக 3 பேரை தளபதியாக சொல்லிட்டு அதற்கு பிறகு வேறு ஒருவர் தேவைப்பட்டால் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாங்களே என்று யோசிக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுக்கு நம்ம 3 பேரும் இந்த போர்ல ஷஹீதாகிடுவோம், நாம் 3 பேரும் இந்த போரில் இறந்து விடுவோம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள் என்றால், நபியோடு கடைசியாக ஒரு ஜும்ஆ தொழுகணும், நபியோடு கடைசியாக ஒரு ஜும்ஆவை நான் நிறைவேற்ற வேண்டும். வியாழக்கிழமை போருக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபியோடு ஒரு ஜும்ஆ தொழுது விட வேண்டும் என்று நான் என் மனதுக்குள்ள நினைத்துக் கொண்டு படையை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நான் சொல்லி அனுப்பிட்டேன், நான் ஜும்மா முடித்து விட்டு நான் வந்து சேர்ந்து கொள்ளுகிறேன், நீங்க போங்க என்று சொல்லி படை முன்னாடி கிளம்பி போயிருச்சு. வியாழக்கிழமையே படை புறப்பட்டு சென்று விட்டது.
ஜும்ஆவுடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே சில ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு நபியினுடைய கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் மஸ்ஜித் நபவியில் மறைந்து நான் ஜும்ஆவுக்காக வேண்டி மறைந்து தொழுகைக்காக வேண்டி நான் அமர்ந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்துவிட்டு அப்துல்லாஹ் என்று கூப்பிட்டு, உங்களை நேற்று படைக்கு போக சொன்னேன், போருக்கு ஏன் போகலன்னு கேட்டாங்க. அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன அந்த செய்தியின் மூலமாக எனக்கு போரிலே ஷஹாதத் நிச்சயம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு மரணம் நிச்சயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடைசியாக உங்களுடைய திருமுகத்தை பார்த்து உங்களுக்கு பின்னால் நின்று நான் ஜும்ஆ தொழுது விட்டு போகணும் என்று ஆசைப்பட்டுத்தான் நான் இங்கே இருந்தேன் என்று சொல்கிறார். சொன்னதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ்வை புரிந்துகொள், உன்னை விட்டு முந்தி சென்றார்களே அவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்றால், லவ் அன்ஃபகத மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அதரக்த, அவர் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீ தர்மம் செய்தாலும் கூட உன்னை முந்தி சென்றார்களே அவர்களுடைய நன்மையை நீ அடைய முடியாது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீ தர்மம் செய்தாலும் கூட உன்னை முந்தி போருக்கு போனாங்கல்ல, அவர்களுடைய நன்மையை நீ அடைய முடியாது என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்னதற்கு பின்னால் இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. போர்க்களத்திற்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று 3 சஹாபாக்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு முதல்ல ஷஹீதாகிறார்கள். அடுத்து இஸ்லாத்தினுடைய கொடியை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு பிடிக்கிறார்கள். பிறகு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். அவர்களும் ஷஹீதத் மரணத்தை தழுவுகிறார்கள். இதெல்லாம் மரணத்தை தழுவியதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, மூத்தாவினுடைய போரிலே ஷஹீதான ஷஹாதத்தை அடைந்த சஹாபாக்களுடைய ரூஹுகள் எல்லாம் தங்க தட்டிலை வைத்து மலக்குகள் சுமந்து கொண்டு போறாங்க. தங்க கட்டிலில் வைத்து ரூஹுகளை மலக்குகள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுடைய கட்டில் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் வளைந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு கால் மட்டும், யாருடைய கால்? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுடைய ரூஹை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த கட்டிலினுடைய கால் மட்டும் வளைந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் தாமதமாக சென்றது. போர்க்களத்திற்கு அவர்கள் வியாழக்கிழமை செல்லாமல் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தாமதமாக சென்றதற்கு அவர்களுடைய ரூஹை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த கட்டிலின் கால் வளைந்திருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நல்ல அமல்களை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்துவிட வேண்டும். தாமதப்படுத்துதல் என்பது அது நம்மை குற்றவாளியாக ஆக்கிவிடலாம் என்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹுவுக்கு இந்த ஒரு நிலை அவர் ஏற்பட்டதற்கான காரணம் ஒரு நாள் தாமதமாக சென்றது. எனவே ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்றால், உடல் ஆற்றலும் பொருளாதாரமும் நமக்கு இருக்கிறது என்றால் விரைவாக செய்துவிட வேண்டும். தாமதங்கள் இல்லாமல் செஞ்சோம். எந்த விதத்திலேயும் அதற்காக வேண்டி நாம் காத்திருக்க கூடாது, உடனடியாக நிறைவேற்றிவிட வேண்டும். ஹஜ்ஜினுடைய அமல் என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு அமல். வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறி இருக்கிறது. மற்றபடி வசதி வாய்ப்புகள் இருக்கும் என்றால் ஒரு மனிதர் ஒவ்வொரு ஆண்டும் செல்ல முடியும் என்றால் அந்த பெரும்பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் செல்லும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆனதற்கு பின்னால், அதற்கு முன்னால் அவங்க ஹிஜ்ரி 9 ஹஜ் செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்கிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச காலங்கள் ஹஜ் செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள்,
இது போன்று நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று தகவல் தெரிவிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவருடைய பயணம் மேற்கொள்வதற்காக வேண்டி அத்தனை பாதுகாப்புகளையும் செய்து கொடுக்கிறார்கள். நபியினுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் என்பதால் பாதுகாப்பான முறையில் சென்று வருவதற்கான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அப்பொழுது இருந்து ஆரம்பித்து அவர்களுடைய வஃபாத்து வரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு போய்கொண்டே இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செல்லக்கூடிய வளமை உள்ளவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காரணம் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை ஜிஹாதுக்கு நிகராக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதனுடைய அமல்களை பெறுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் போகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு காரணம் சொல்லுவார். உலகத்தில் அந்த இடத்தை விட சிறந்த ஒரு இடம் உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. கஅபாவை விட உலகத்திலே மகத்துவம் மிக்க ஒரு கட்டிடம் எதுவுமே இல்லை. அந்த இடத்தை வாழ்நாள் முழுக்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் ஆசைப்பட வேண்டும். காலம் முழுக்க உள்ள ஒவ்வொரு முஃமின்களும் ஆசைப்பட வேண்டும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கஅபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் இங்க யாருமே இல்லை, இந்த இடத்தில் யாருமே இல்லை, யாருமே இல்லாத இந்த இடத்துல போய் யாரை கூப்பிட சொல்ற, யாரை அழைக்க வேண்டும்? இப்ராஹிமே, எங்கள் கஅபாவின் மீது ஏறி நின்று நீங்கள் அழையுங்கள், வருவாங்க. وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, நீங்கள் அழையுங்கள், கூப்பிடுங்கள். அழைத்தார்கள். அந்த அழைப்புக்குத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள அத்தனை முஃமின்களும் போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, எப்படி சொன்னான் தெரியுமா? இப்ராஹிமை நீங்கள் அழையுங்கள், அழைத்ததற்கு பின்னால் இந்த இடத்திற்கு வருவாங்க. உலகத்தின் ஒவ்வொரு தெருக்களில் இருந்தும் வருவார்கள் மக்கள். உலகத்தில் ஒவ்வொரு சந்து பொந்தில இருந்தும் ஒவ்வொரு தெருக்களில் இருந்தும் எல்லா நாட்டில் இருந்தும் இந்த இடத்திற்கு வருவார்கள். எனவே நீங்கள் அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்றாங்கன்னா யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அழைப்பு. அந்த அழைப்புக்குத்தான் பதில் சொல்லும் முகமாகத்தான் உலகத்தில் எல்லா நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்புக்கு பதில் சொல்லும் முகமாக. எனவே இது மிக பெரும் பாக்கியம், பெரும் பேரருள் நிறைந்த பாக்கியம். நம்முடைய அத்தனை பாவங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி மிக தூய்மையானவர்களாக, நம்மை மிக பரிசுத்தமானவர்களாக மாற்றக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஹஜ் என்னும் அமலுக்கு வைத்திருக்கிறார். இது ஆசையோடும் காதலோடும் செய்யக்கூடிய ஒரு அமல். அதனால்தான் நான் சொன்னேன், ஹஜ்ஜினுடைய அமலை பொறுத்தவரை அறிவை கொண்டு ஒருபொழுதும் யோசிக்கவே முடியாது, அறிவை கொண்டு சிந்திக்கவே முடியாது. அறிவுக்கும் ஹஜ்ஜினுடைய அமலுக்கும் சம்பந்தம் இல்லை. இது காதலோடு அல்லாஹுவின் உத்தரவுக்கு இணங்க, அல்லாஹ் சொன்னா செய்யற, அல்லாஹ் சொன்னா செய்யற. காரணங்கள் அங்கு தேவையில்லை. ஓடுன்னு சொன்னா ஓடுறேன், வெள்ளை துணி தான் கட்டணும்னு சொன்னான், தச்ச ஆடை போடக்கூடாதுன்னா, உள்ளாடைகள் அணியக்கூடாது என்றான், முடிய புடுங்கக்கூடாது என்றான், நகத்தை வெட்டக்கூடாது என்றான், அத்தர் போடக்கூடாது என்றான், போடுவதில்லை. மற்ற எல்லா சமயத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தவைகள் சுத்தமாக இருப்பது பிடிக்கும், சுத்தமாக இருப்பது பிடிக்கும், நல்ல ஆடை உடுத்துவது பிடிக்கும், நறுமணம் பூசுவது பிடிக்கும், எல்லாம் ரப்புவுக்கு பிடிக்கும். ஆனால் ஹஜ்ஜிலே அது எதையும் நீ செய்யாதே. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. எதையும் செய்யக்கூடாது. வெறும் தைக்காத ஆடை அணிந்து கொண்டு அப்படியே ஒரு பஞ்ச படாரியாகத்தான் நீ அங்கு காட்சி தர வேண்டும். உலகத்தில் உனக்கு எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் சரி, நீ நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, வந்து படுத்துக்கோ, தரையில வந்து படு, அரபாவளை முஸ்தலிஃபாவளையும் படு,
ஹஜ்ஜுக்கு போய் வந்த ஹாஜிகளை கேட்டு பாருங்கள், அது கண்கொள்ளா காட்சிகள். ரப்புவினுடைய மிக பெரும் பேராற்றல் அங்கு வெளிப்படும். எல்லா கோடீஸ்வரனும் அங்கு படுத்து கிடப்பான். தூக்கம் வரல சொல்லாத, படுத்துக்க, இங்கதான் படுத்தா கிடக்கணும். ஃபேன் இல்ல, எது இல்ல, ஏசி இல்ல, என்ன இல்லை என்றாலும் சரி, அந்த 5 நாட்கள் அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறான்? அவன் சொல்லக்கூடிய அத்தனை செயல்களை மட்டுமே செய்ய வைத்து பக்குவப்படுத்துகிறான். ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடுகள் இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல் தரையிலே படுத்துக்கொண்டு பாத்ரூமுடைய வாசல்கள் எல்லாம் படுத்து கிடப்பாங்க. செப்பல்களை தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்து கிடப்பார்கள். ஹாஜிகளினுடைய நிலைகள் அப்படித்தான் இருக்கும். இஹ்ராமுடைய துணி, வெள்ளை துணி அழுக்கு படிந்து போய் கிடக்கும். ஹாஜிகளுடைய நிலை. அல்லாஹ் அந்த நிலையில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும். இது செய்தால் தான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ பரிசுத்தவானாக நீ மாறிவிடுகிறாய். அன்று பிறந்த பாலகனாக நீ மாறிவிடுகிறாய். அதனால் தான் இது அன்போடு செய்யக்கூடிய, ஆசையோடு செய்யக்கூடிய ஒரு அமல். கொஞ்சமும் நாம் நினைத்து விடக்கூடாது காசு பணத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமல் என்று மட்டும் நினைக்க கூடாது. இது அன்பும் காதலும் நிறைவாக இருக்கும் பொழுதுதான் அந்த அமலை மிக திருப்தியோடு செய்ய முடியும். எனவே நாம் எல்லோரும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணம், ஹஜ்ஜினுடைய பயணம் என்பது நம்மளுடைய நிலைகளை பற்றி கொஞ்சமும் யோசிக்காதீர்கள். இன்றைக்கு கேட்ட காசு பணம் இல்லையே, நான் எப்படி ஹஜ்ஜுக்கு போவேன் நினைக்க வேண்டாம். கேளுங்கள், அல்லாஹ்விடத்துல கேளுங்க, ஆசைப்படுங்க, கேளுங்க. இன்னைக்கு காசு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அதை தந்து நம்மையும் ஹாஜியாக ஆக்கி விடுவான். அந்த ஆசையோடும் ஆவலோடும் இந்த அமல்கள் மீது பிரியத்தோடும் நாம் ஒவ்வொரு நாளும் துஆ செய்வோம். அல்லாஹ் வருங்காலத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.